இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து மக்களுக்கு வந்து ஜாதி பிரச்சனை இருக்குது, நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. சும்மா அரசியலில் வெத்து விளம்பரம் மாதிரி பேசுறது, அந்த வெத்து விளம்பர மாடல் மாதிரி வந்து கொடுக்குறது. ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து கிடையாது. வேங்க வயல் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவின் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் அதுதான். இது மாதிரி எத்தனை கேஸு, எப்பப்பா 1000 கேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நியூஸுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி வந்தது இத்தனை, நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு கேஸே பதியாமல் விரட்டப்பட்டு, இல்லை கேஸ் கொடுக்க போனவங்களே திரும்பி போலீஸ் கேஸ் போட்டு, இது மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில். நமக்கு வந்து ஒரே ஒரு பவர் தான் இந்த நாட்டில் வந்து சட்டம் கொடுத்துருக்கு, அதாவது ஓட்டுரிமை மட்டும்தான். அந்த பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நாட்டையும் இந்த நாட்டில் வர மக்களுடைய தரத்தையும் நம்மளால் வந்து முன்னேற்ற முடியும். அப்போ நம்ம அதை நம்ம வச்சிருக்கும் போது வந்து நம்ம வந்து ஓட்டு யோசிச்சு போடணும் மக்களே. நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு வந்து போட்டுறக்கூடாது. பரம்பரை திமுக அப்படின்னு அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து அவங்கள மாற்றணும். நமக்கு எந்த கட்சி வந்தால் சரியாக இருக்கும், யார் வந்து ஊழல் கரை படியாத மக்களாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். வாய்ப்பு வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் நீங்களே வச்சுக்கணும் மனசுக்குள்ளே. அப்போ வந்து யார் நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம்.